அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உள்ள கொஷின் பாருங்கள். 8/5 நடந்த ஆர்ஆர்பி அண்ட் டிபிசி ஷிஃப்ட் 3 கொஷின்ஸ். இதா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 3 times of mother age is 26 years more than 5 times of her daughter age. அதாவது 3 times of mother age வந்து டாட்டர் 5 times ஆஃப் டாட்டர் ஏஜோட எவ்வளோ கூட 26 கூட. புரிஞ்சுங்களா? அப்படியே எழுதிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 3 times ஆஃப் மதர் ஏஜ் 5 times ஆஃப் டாட்டர் ஏஜோட 26 கூட. ஸோ 3 times ஆஃப் மதர் 5 times ஆஃப் டாட்டர் ஏஜ் மைனஸ் போட்டுருங்க, ஈக்குவல் டு 26. கேட்டுங்களா? புரியுதா? 3 times ஆஃப் மதர் ஏஜ் இதோட கூடனால இங்கே மைனஸ் போட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? 2 times the daughter age is 2 years less than mother age. 2 times the daughter age வந்து மதர் ஏஜோட 1 times மதர் ஏஜோட எவ்வளோ கம்மி இருக்குது? 2 கம்மி. புரியுதுங்களா? அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் போட்டுச்சுன்னா கொஸ்டின் முடிஞ்சுது. ரைட்டு. இப்போது இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னு பாருங்கள். m is equal to 2, இந்த மைனஸ் 2d இன்ச்சு போனால் ப்ளஸ் 2d ஆகிடும். ரைட்டுங்களா? ஓகே, சரி. இப்போ m is equal to 2 + 2d. இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 2 + 2d மைனஸ் 5d ஈக்குவல் டு 26. எல்லாத்தையும் ஒரேக்குள்ளே தான் மாற்றுறதுக்காண்டி நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரைட். இப்போ பாருங்கள், 6 + 6d மைனஸ் 5d இஸ் ஈக்குவல் டு 26. அப்போ 6 + d ஈக்குவல் டு 26. அப்போ d இஸ் ஈக்குவல் டு இந்த 6 இந்த ஈக்குவல் டு கன்சிடர் வந்தால் மைனஸ் வரும். ஸோ 20. இப்போ டாக்டரோட ஏஜ் நமக்கு கிடச்சிட்டு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டாக்டரோட ஏஜ் கிடச்சிட்டா அப்போ மதர் ஏஜ் கண்டுபிடிங்க. இதை தூக்கி இந்த தடவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவன் m இஸ் ஈக்குவல் டு 2 + 2d. d வந்து எவ்வளவு? 20. அப்போ எவ்வளவு? 42. மதரோட ஏஜ் 42. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டாக்டரோட ஏஜ் கிடச்சாச்சு, மதரோட ஏஜ் கிடச்சாச்சு. அவங்க ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 42 20 போனால் எவ்வளவு? 22. ஆப்ஷன் டி. கேட்டுங்களா? அடுத்த கொஷின். அடுத்தது பாருங்கள். ஒரு ஸ்பியர் இருக்குது, அதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸ்பியரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸ்பியரோட கன அளவு வால்யூம் ஃபார்ம் பண்ணுது 4/3/r³. இதான் ஃபார்முலா. சரியா? 4/3/r³. அதோட டயாமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ டயாமீட்டர் என்னது? இந்த முழுசாக உள்ளது டயாமீட்டர். நமக்கு ரேடியஸ் தான் உங்களுக்கு வேணும். அப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் 22னா ரேடியஸ் எவ்வளவு? அதில் பாதி 11. ஓகேவா? ரைட். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4/3 × 22/7, பைக்கு பேர 22/7 போடணும். இன்ட்டு ரேடியஸ் வந்து எவ்வளவு? 11. 11 × 11 × 11. ரைட்டா? அப்போ 4/3 × 22/7 இன்ட்டு 11 × 11 191 11 1331 ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, நமக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சா டைம் இருக்காது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. 5 5 7 7.52 ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஓகே, ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பொருளை வந்து 4/3 ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸில் விற்றோம்னா, சரியா? மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸில் அதோட 4/13 விற்றோம்னா நமக்கு லாஸ் எவ்வளோமா? 30% லாஸாக. அப்போ இதுதான் எவ்வளவு? 70%. புரியுதுங்களா? லாஸ் 30%. ஸோ அதனால் நம்ம 100 - 30 70%. ரைட்டா? ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 70 × 13/4. இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்துடும். ரைட்டா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? 60% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸில் விற்றாச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. இது மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் 60% விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60% இன்ட்டு மார்க் ப்ரைஸ் 70 × 13/4. 60
பர்சன்டேஜ் எவ்வளவு 60/100 இன்ட்டு 70 இன்ட்டு 13/4 சரியா. ஒரு நாள் 4 15 நாளாக 60 ஒரு ஜீரோ கேன்சல் ரைட்டா ரைட்டு. ஈகஞ்ச 10 மூவஞ்ச 15 அவ்வளோதான் 10 மூவஞ்ச 15. இப்போ 13 7 அவ்வளோ 91 93 3 273 273 டிவைட் பை 2 எவ்வளோ ஆகும் 1 3 மீதி 1 2 12 மீதி 1 ஆகும் 12 சிவ சேர்த்துக்கலாம் 2 10 136.5 சரியா. அப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு 100% தான் காஸ்ட் ப்ரைஸு ரைட்டா. 100% காஸ்ட் ப்ரைஸு நமக்கு கிடச்சது எவ்வளோ 136.5. அப்போ எவ்வளோ லாபம் 36.5 ரைட்டுங்களா. 36.5 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து எவ்வளோனா 8624. அதோட ரேடியஸ் இந்த பகுதிக்கு இல்லையா ரேடியஸும் ஹைட்னா இந்த பகுதி சரியா. இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஹைட்டு அந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல். சரி ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா ஆனது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா ஆனது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே அதுதான் எவ்வளவு 8624. ஸோ பைக்கு பதிலாக 22/7 ஆறு ஸ்கொயரு. இங்கே ஆரும் ஹெச்சும் ஈக்குவல். ஸோ அப்போ ரெண்டுமே 6ன்னு எடுத்துக்கலாமா. ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல். ஸோ ஹெச்சுக்கு பதிலாக 6 எடுத்துக்கலாம். 6 ஈக்குவல் டு 8624 20/7 இன்ட்டு ஆர் கியூப் ஈக்குவல் டு 8624 ஓகேவா. சரி இப்போது ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8624 இன்ட்டு இது இந்த சைடு வந்து தலைகீழாகும் 7/22 2 பாருங்க 22 7 77 சரி 77 மீதி எவ்வளோ ஆகும் 8 வருமா. 9 வரும் மீதி 8 88 மீதி 4 வரும் 4 4 44 திரும்ப 1 2 3 2 6 மீதி 1 9 2 18 2 4. ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 392 இன்ட்டு 7 எவ்வளோ வரும் எப்படி போட்டாச்சுன்னா 2 14 மீதி 1 97 63 64 4 6 3 21 27. ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2744. நமக்கு ஆர் கியூப் எவ்வளோன்னா ஆர் வந்து எவ்வளோ இருக்கும் கியூப் ரூட் ஆஃப் 2744 சரியா. 2744 கியூப் எதுன்னு பார்த்தாச்சுன்னா 14. 14ஓட கியூப் தான் என்னது 2744. அதாவது 14 3 முறை பெருக்கணும். 14 இன்ட்டு 14 இன்ட்டு 14 கியூப் ரூட்டு. ஸோ 14க்கு 14 வெளியே எடுத்துக்கிறோம். நம்ம கிடச்சாச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு 14. நான் என்ன சொல்லியிருக்கேன் ரேடியஸும் ஹைட்டும் சேம்னு சொல்லியிருக்காச்சு. அப்போது ரேடியஸும் 14 தான் ஹைட்டும் 14 தான். ஆப்ஷன் சி ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் போவோம். 12,000க்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 3 பெர் மந்த்துக்கு 12 மாதத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 12 மாதம் கொடுத்துருக்கு. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 3 சரியா பெர் மந்த்து. ஓகே டிவைட் பை 100 2 0 கேன்சல் 12 144 144 432. ஆப்ஷன் சி சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 303க்கும் 311க்கும் இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் என்னதுன்னா வேறு எந்த நம்பராலும் வகுப்படாது. அதால் மட்டும் தன்னால் மட்டும்தான் வகுப்படும். அதுதான் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. சரி ரைட்டா. ஸோ ப்ரைம் நம்பரும் என்னெல்லாம் பார்த்தா 307 ப்ரைம் நம்பர். அதுக்கடுத்து 302 சேர்த்து இன்க்ளூடர் 3303
311 ப்ரைம் நம்பர். ஸோ மொத்தம் 2 ப்ரைம் நம்பர் இருக்கும் இதுக்குள்ளே. ஆப்ஷன் 2. சரிங்களா? ரைட். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்க. ரூபா 4000 7.5% பெர் ஆனம் 7 பிப்ரவரி 2024 8 ஏப்ரல் 2024 வரைக்கும் எவ்வளவு வட்டி கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த காலகட்டத்துக்கு அவங்க வட்டி விட்டுருக்காங்க 4000 7.5%. நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் மாதத்தில் கொடுத்துருக்கு. 7 பிப்ரவரிலேருந்து 2024 to 8 ஏப்ரல் 2024. ஸோ இந்தமாதிரி கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2024 லீப் இயர்னு கண்டுபிடிங்க. 2024 லீப் இயர். லீப் இயர்னு 4ஆல் வகுப்படணும். 4ஆல் வகுப்பட்டு அது லீப் இயர். 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் இருக்கும். ரைட்டா? அதாவது லீப் இயர்னா இது லீப் இயர். நான் லீப் இயர்னால் 4ஆல் வகுப்படாது. இப்போ 2021 அதெல்லாம் பார்த்தாது 4ஆல் வகுப்படாது. ஸோ நான் லீப் இயர்னால் பிப்ரவரியில் எவ்வளோ இருக்குன்னா 28 டேஸ் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நல்லது. இதை ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். ரைட்டு. இப்போ பாருங்கள், 7 பிப்ரவரியிலேருந்து கேட்டிருக்கு. ஸோ 7 மொத்தம் 29 நாளா? 29ல் 7 நாள் போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 22 நாள். ஸோ பிப்ரவரியில் 22 நாள். பிப்ரவரியில் 22 நாள். அடுத்து மார்ச்சில் 31 நாள் வரும் இல்லையா? மார்ச்சில் 31 நாள். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஏப்ரல் 8 வரைக்கும். ஸோ ஏப்ரலில் 8 நாள். புரியுதா? பிப்ரவரியில் 32 நாள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ ஏப்ரல் 8. ஸோ மொத்தம் எவ்வளவு? 61 நாள். ஸோ 61 நாளைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P(n)/100. பிரின்சிபல் எவ்வளவு? P 4000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடையாது, அது டேயில் கொடுத்துருக்கு. இந்த டேயில் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டே எவ்வளோ? 61. அதை இயராக மாற்றோம்னா என்ன செய்யணும்? அந்த வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். இது லீப் இயர்னால 366 நாள். அதை போட்டுடணும். ஸோ 4000 பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸு இயராக மாற்றினால நம்ம 61/366 போட்டிருக்கோம். இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 7.5/100. புரியுதா? ரைட்டு. ஸோ என்ன ஆகும்? 4000 இன்ட்டு 61/366 இன்ட்டு இந்த பாயிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 75 கீழே ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், 3 0க்கு 3 0 கேன்சல். 61 எத்தனை வரும்? 61 6 வருமா? 61 6 6 6 6 36 6 61 366. சரியா? ரைட்டு. 2 4 3 2 6. ஓகே. 3 3 3 6 மீதி 1 5 15. ஸோ 25 2 எவ்வளவு? 50. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு 50 ரூபா கிடைக்கும். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெளிவாக எழுதிக்கலாம். அப்போ தான் புரியும். 2 4/2 x² மைனஸ் 21x ப்ளஸ் 15. ஓகேவா? அடுத்து -4 x² ப்ளஸ் 5x மைனஸ் 15. சரியா? -15. சரி பாருங்கள், இது அப்படியே ஒவ்வொரு டேர்ம் கூடயும் பெருக்கணும். ஸோ இதை பெருக்கணும் என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகுமா? 4x² மைனஸ் 21 கண்டு எவ்வளவு? 42x ப்ளஸ் 2 15 30. ரைட்டா? அடுத்து பாருங்க, இது -4x². அதேமாதிரி ஒவ்வொரு டேர்ம் கூடயும் பெருக்கணும். -4x² திரும்ப -20x. இது ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் என்ன வரும்? +60. 4x கேன்சல் ஆகும். -42 20x கூட்டினா எவ்வளோ வரும்? ரெண்டுமே மைனஸில் இருக்குல்லையா? அதனால் கூட்டுங்க. -62x. இதுவும் ப்ளஸ் அப்புறம் +90.
-62x + 90 ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள், இந்த இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் 2.7 0.096. சரியா? சரி, அப்போ என்ன பண்ணிடுறதுனா, இந்த டிஜிட் எடுக்கணும்னா என்ன செய்யணும், 27 / ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும்னா ஒரு சீரோ வச்சுருக்காங்க. இன்னொரு நம்பர் 96, எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, 3 டிஜிட் தள்ளி, அப்போ 3 சீரோ சேர்க்கணும், 1 2 3. ரைட்டா? சரி, இப்போ இதை எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிக்கணும். இந்த இதை சுருக்க முடியாது, பட் இதை சுருக்கலாம் இல்லையா? 7 நாள் 8, இது 9 4 நாள் 14. சரியா? இது 250 நாள் 1000. ஸோ நம்ம இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தோம்னா என்ன செய்யணும்னா, எல்சிஎம் கேட்டால் மேலே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும், கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும். சரியா? அதே இது கொஷினில் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். சரி, இப்போ இதில் எல்சிஎம் கேட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும், 27க்கும் 24க்கும் எல்சிஎம் பார்க்கணும். ரைட்டா? 10க்கும் கீழே உள்ள நம்பருக்கு 250க்கும் ஹெச்சிஎஃப் பார்க்கணும். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன ஆகும், 27க்கும் 24க்கும் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க, 27. ரைட்டா? ஈஸியாக எப்படி எல்சிஎம் பார்க்கணும்னு சொல்லித்தாங்க. அடுத்த நம்பர் எனக்கு 24. 24 எப்படி பிரிக்கலாம், 8 × 3, 8 3 24. சரியா? இந்த 3 24 27 வகுப்படுமா பார்க்கணும், வரும். அப்போது இந்த 3 நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. 8 வருமா வராது, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 27 × 8, அதுதான் எல்சிஎம். இப்போ என்ன ஆகும், 28 160, 8 56, எவ்வளோ ஆகும், 216. சரியா? ஸோ 216 டிவைடட் பை இந்த 10க்கும் 250க்கும் ஹெச்சிஎஃப் பண்ணுது. எது காமனாக இருக்கோ அது ஹெச்சிஎஃப். இது 10ஆல் வகுப்படும், அப்போ 10 தான் ஹெச்சிஎஃப். சரியா? அப்போது இங்கே ஒரு 0 இருக்குது, நம்ம இதை ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 21, ஒரு 0 இருக்கணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 21.6. ரைட்டா? அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும் இன்டீரியர் ஆங்கிளுக்கும் 1:8ன்னு கொடுத்துருச்சு. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாலிகான்னா ஒன்றும் கிடையாது, பாலிகான்னா ஏதோ சைஸு. இந்த சைடு இப்படி இருக்கலாம். இதில் எத்தனை சைடு இருக்குது, 4 சைடு இருக்குது. இதில் எத்தனை சைடு இருக்குது, 6 சைடு இருக்குது. ஸோ இதுதான் பாலிகான் அப்படிம்பாங்க. ஸோ பாலிகானில் எத்தனை சைடு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன். கொடுத்து ட்ரையாங்கிள் வச்சுக்கோம். இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள்னால் இந்த உள்ள இருக்கிறது தான் இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இந்த பகுதி தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரியா? வெளிப்போகிற பகுதி எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ரைட்டு. அடுத்து ஃபார்முலா பாருங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இன்டீரியர் ஆங்கிளும் சேர்த்தா உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், நேராக ஒரே இதில் இருக்கா, 180 டிகிரி. சரியா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இன்டீரியர் ஆங்கிளும் சேர்த்தா 180 டிகிரி. இது தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த பாத்திரம் தெரியும் பாருங்க. ஒரு ரவுண்டுனா 360 டிகிரியா, அதில் பாதி எவ்வளவு, 180 டிகிரி இல்லையா? இது பாருங்கள், கரெக்டாக ஒரு ரவுண்டுக்கு பாதியாக இருக்கா. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சேர்த்தாச்சுன்னா அவங்களுக்கு 180 டிகிரி. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். ஸோ அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்கு, 1:8. ஸோ அப்போது 1x + 8x = 180 டிகிரி. அப்போ 9x = 180 டிகிரி. அப்போ x = 20 டிகிரி. ஓகேவா? அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 1, அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் = 20 டிகிரி. இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு, 8. அப்போ இதை பிரிக்குங்க, 8ண்டா எவ்வளவு, 160. ஓகேவா? ஸோ இன்டீரியர் ஆங்கிள் நமக்கு 160 டிகிரி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நமக்கு 20 டிகிரி. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, சைடு கேட்டாங்க. சைடு என்ன தான், எத்தனை சைடு இருக்குது, 3 சைடு இருக்குது. சரி, சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சைடு நம்பர் ஆஃப் சைட்ஸ் = ஒரு படம் ஒரு முழு பாலிகான்னு என்ன அர்த்தம்னா 360 டிகிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள்.
இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் சைடு கேட்டால் என்ன செய்யணும், 360 டிகிரி டிவைட் பை எக்ஸ்ட்ரீகல் ஆங்கிள். ஸோ 360 டிகிரி டிவைட் பை எக்ஸ்ட்ரீகல் ஆங்கிள் எவ்வளவு, 20. கேன்சல் பண்ணால் 18. ஸோ இந்த பாலிகன் வந்து 18 சைடு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கேட்டுங்களா? சார் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கான்செப்ட் புரியணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். sin θ is equal to halfன்னு கொடுத்துட்டாங்க. sin θ is equal to எவ்வளவு, half. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு, 13 cosec square theta minus 3 cot square theta minus 15 என்ன, இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டது. சரியா? sin θ is equal to half. இதை வச்சு நம்ம கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டீட்டாக்கு என்ன வேல்யூ போடுறது தான் மேட்ரு. சரிங்களா? சரி, உங்களுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். sin θ, அடுத்து என்ன வரும், cos θ, அடுத்து tan θ, அதுக்கடுத்து சைனுக்கு ரிவர்ஸ் ஆப்போசிட்டு cosecant θ, அடுத்து cos θக்கு ஆப்போசிட்டு secant θ, அடுத்துக்கு டேனுக்கு ஆப்போசிட்டு tan θ. சரியா? ஃபார்முலா இப்படி தான். ட்ரிகோனோமெட்ரி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு சைன் காஸ் டேன், ஓகேவா? அதுக்கடுத்து அப்படி என்னன்னா அதோட ரிவர்ஸாக வரும். sin θக்கு ரிவர்ஸ் வந்து cosecant θ, எஸ்ஸு சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே காசுக்கு ஆப்போசிட் secant θ, காஸ் சி எஸ் தலையில் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே tan θக்கு ஆப்போசிட் என்னது, தப்பாக எழுதியிருக்கேன், cot θ. புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபார்முலா எழுதணும். ஃபஸ்ட் என்ன டிகிரி எழுதணும், 0 டிகிரி, அடுத்து 30 டிகிரி வரும், அடுத்து 45 டிகிரி, அடுத்து 60 டிகிரி, அடுத்து 90 டிகிரி. இது வரைக்கும் நம்ம படிப்போம், போதுமானது. சரிங்களா? ஒரே ஒரு குலத்தை படித்தா மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். sin θ மட்டும் படிச்சுக்கோங்க. sin θக்கு 0, 1/2, 1/√2, √3/2, 1. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு cos θ அப்படியே ரிவர்ஸை மாற்றிடணும். 1, √3/2, 1/√2, 1/2, 0. ஓகேவா? sin tan θ என்ன அர்த்தம்னா அப்படி தலையில் tan θ ஃபார்முலா என்னென்னா sin θ, ஐயா ஒரு நிமிஷங்க. ஸோ நமக்கு tan θ = என்ன வரும், sin θ cos θ. இது ஃபார்முலா. சரியா? அப்போ என்னது, டேன்னா sin cos. இப்போது டேனுக்கு எப்படி இருந்தால் 0 / 1. சரிங்களா? இதுக்கு 0 / 1. இப்போது நமக்கு இது ஃபுல்லாக எழுத வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், ட்ரிகோனோமெட்ரி வீடியோவில். நமக்கு sin 1/2 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் 1/2 எங்கே இருக்குது, 30 டிகிரியில் இருக்குது. சரியா? அவங்க கொடுத்துருக்கிறது அதுதான். ஸோ அப்போ நமக்கு எல்லா குலத்துக்கும் 30 டிகிரி மட்டும் தான் நமக்கு வேணும். சரியா? எல்லா குலத்துக்கும் 30 டிகிரி மட்டும் வேணும். அப்போ நம்ம 30 டிகிரி மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ 30 டிகிரி இது 1/2. tan 30 டிகிரி நமக்கு இங்கே தேவையா, தேவையில்லை. கொசிக்கனும் காட்டு மட்டும்தான் இருக்குது. சரி, நான் 3 எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருந்தேன், பார்த்துங்க. இப்போ tan θ 30 டிகிரி கண்டுபிடிங்க. tan 30 டிகிரி sin cos இல்லையா? அப்போ sin 1/2, cos வந்து √3/2. ஸோ இது எப்படி ஆகும், 1/2 இன்ட்டு இது மேலே வரும்போது தலைகீழ் ஆகும், 2/√3. கேன்சல் பண்ணால் 1/√3, 1/√3. ஓகே, அடுத்து பாருங்கள் cosecant θ என்ன சொல்லியிருக்கேன், cosecant θ என்னன்னா சைனோட தலைகீழ். அப்போது sin θ தலைகீழ் என்ன ஆகும், இது 1/2, அது தலைகீழ்னா 2. கேட்டுங்களா? அடுத்து என்ன ஒருத்தருக்கு secant θ. secant θ என்ன சொல்லியிருக்கேன், cos θோட தலைகீழ். secant θ = cos θோட தலைகீழ். ஓகேவா? அப்போ cos θ இங்கே என்ன, √3/2 இருக்குது. அப்போ இதோட தலைகீழ் என்ன இருக்கும், 2/√3. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கு, cot θ.
காட் டீட்டான்னு சொல்லியிருக்கேன், டேன் டீட்டாவோட தலைகீழ். டேன் டீட்டாவோட தலைகீழ் தான் காட் டீட்டா. சரியா? அப்போ இது எப்படி ஆகும்? 1/√3 தலைகீழ்னா √3. சரியா? ரைட். ஸோ நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இப்போதைக்கு இதில் நடத்துறதில். சரியா? இதே மாதிரி தான் எல்லாத்துமே ஆகும். ரைட். இப்போ நம்ம சம்மு செய்யலாம். சரி, ஓகே. 13 cosecant square theta. 13 into cosecant square theta. நம்ம தீட்டான்னு கண்டுபிடிச்சி ஆஃப், அதாவது 30 டிகிரி சைன் அது கொடுத்துருக்கு இல்லையா, 30 டிகிரிக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். தீட்டா 30ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போது cosecant 30 டிகிரி என்ன இருக்குது? 2 இருக்குது. சரியா? அப்போது 2 ஸ்கொயர் இல்லையா, -3 cot ஸ்கொயர் தீட்டா. cot 30 எவ்வளவு? √3. அப்போது √3 ஸ்கொயர் -15. சரிட்டா? அப்போ 13 × 4 - 3 இன்ட்டு √3 ஸ்கொயர்னா வேகம் 3 மட்டும் இருக்கும், -15. ரைட்டா? அப்போ எவ்வளோ ஆகும்? 40, 52 -9 -15. ஸோ இப்போ எவ்வளோ ஆகும்? 52 - 24 = 28. ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் டெப்த்தாக நடத்தினேன். பட் உங்களுக்கு ஈஸியாக இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஷினாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். அனுபவ் கௌரவ் அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அனுபவம் வந்து 55,000 கௌரவோட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரியா? கௌரவ் வந்து 2 மாதத்துக்கு அனுபவம் வந்து 2 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்னொரு பையன் வந்து 55,000 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கௌரவ் வந்து 5 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரைட்டா? ரைட், ஓகே. 2 பாயிண்ட். அனுபவம் வந்து 2 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கௌரவ் வந்து 5 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்னொன்று அனுபவம் வந்து 55,000 அவரோட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரைட். இப்போது ஒரு வருஷம் கழிச்சு 2த்துக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் எவ்வளவு? 7,155 2த்துக்கும் சேர்த்து. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காரு? இன்னொரு பாயிண்ட்டு, அனுபவோட ஷேர் வந்து 1,431 ரூபா கௌரவோட அதிகம். ஏன்னா அவர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு அதிகமாக கிடைக்கிது. சரி, இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். அனுபவ் ப்ளஸ் கௌரவ் 2த்துக்கு சேர்த்த எவ்வளவு? 7,155. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? அனுபவம் வந்து 1,431 அதிகமாக பெற்றிருக்காரு. ஸோ அப்போ அனுபவ் மைனஸ் கௌரவ் 1,431. ரைட்டா? அனுபவம் வந்து கௌரவோட அதிகம். ஸோ அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 1, 5. ரைட்டுங்களா? ஸோ ரேஷியோ நமக்கு 1:5 கிடச்சி. இப்போ நம்ம பாருங்கள், அப்போ அனுபவோட ப்ராஃபிட் எவ்வளோன்னா, அவங்க அதிகம் இல்லையா, ரெண்டுமே ப்ளஸில் இருப்பாங்க. அப்போ 2 6. கௌரவோட ப்ராஃபிட் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அப்போ கழிச்சிருங்க. 5ல் 1 போனால் 4. ஸோ அப்போ கௌரவோட ப்ராஃபிட் வந்து 4. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து 4. அடுத்து பாருங்கள், இது ப்ராஃபிட்டு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அனுபவம் எவ்வளவு? 2 மாதம். அனுபவம் 2 மாதம். அனுபவம் இன்ட்டு 2 மாதம். கௌரவம் வந்து எத்தனை மாதம்? 5 மாதம். ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட்டும் ஈக்குவல் பண்ணோம். ஸோ அனுபவம் வந்து 6, கௌரவம் வந்து 4. ரைட்டுங்களா? ரைட். இப்போ கேன்சல் பண்ணோம். 1 2 2 3 2 6. அப்போது அனுபவம் எவ்வளோவும்? அனுபவம் கௌரவ ஈக்குவல் டு 5 இங்கே போயிருமா, அப்போ 15/4. ஸோ அப்போ அனுபவம் வந்து நமக்கு 15, கௌரவம் வந்து 4ன்னு கிடச்சிச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடச்சாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம்? அனுபவோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன சொல்லியிருக்கு? 55,000 அதிகம்னு சொல்லியிருக்கா. இப்போ பாருங்கள்,
எவ்வளோ அதிகமாக இருக்குது? 15ல் 4 போனால் எவ்வளோ வருது? 15ல் 4 போனாலும் கௌரவ் 4, அனுபவ் 15. அவங்க எவ்வளோ இருக்கும்? 6. ஸோ 11. சரியா? அந்த 11 தான் என்னது? இந்த 55,000 அதிகம். சரியா? 11 தான் 55,000 அதிகம். ஓகேவா? அப்போ ஒன்று எவ்வளவு? ஓக் பண்ணு பொண்ணு ஐ பண்ணு 5,000. ஒன்று 5,000னா அனுபவோட ஷேரிங் எவ்வளவு? 15. இப்போ 15 × 5 எவ்வளோ ஆகும்? 75. 75,000 அவரோட இன்வெஸ்ட்மெண்ட். ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த ஷிஃப்ட் கொஷின்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. ரைட்டுங்களா? என்டிபிசி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? நம்ம அடுத்து குரூப் டிக்கு கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கொஷின்ஸ் எல்லாம் தயாராகிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது கிளாஸ் வேணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் அது நம்ம இங்கே யூடியூப்பில் வந்து மேக்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கோம். அதில் நம்ம வந்து உங்களுக்கு ஜிகே, ரீசனிங் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிளாஸ் யாருக்காவது வேணும்னா இந்த இதில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ.